அவன் எனக்கு சொல்றாங்கல்ல, நீங்க சுகம் கொடுக்கணும், அதுக்குதானே நான் பாதுகாத்தீங்க அப்படின்னு சொல்லி அழுதறான். முடியாது 4 மணிக்கெல்லாம் ஏசப்பா பாட்டை நான் பாடுறேன். நான் வந்து சொன்னேன், நீங்க எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா அந்த நாமத்தை நான் பாடுவேன், உலகம் முழுத போய் சொன்னேன். ஏசப்பா எனக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை சொன்னதுனால எனக்கு கொடுத்தார். பாட்டு பாடினே ஏற்றிருக்கிறேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் ஏசப்பா பாட்டை பாடினே ஏற்றிருக்கிறேன். எதிர்ச்ச உடனே அங்கே எங்க தெரு பிரசனம் பண்றேன், அதெல்லாம் போய் பைக்க குடுங்கி நான் பாடுவேன், சந்தோஷமா பாடுவேன். அந்த அன்புள்ள தெய்வத்துக்கு, ஜீவனை கொடுத்த தெய்வத்துக்கு எவ்வளவுதான் நம்ம ஈடு கட்ட முடியாது. ஜீவன் மட்டும் கொடுத்தா போதும் ஏசப்பா, வேற ஒண்ணுமே தாவல அந்த உலகத்துல. கொண்டு வந்ததே இல்ல, நீ கொண்டு போறதே இல்ல சார் ஏசப்பா. நீ தான் சொத்து சமங்களை வச்சுட்டு ஒரு நாள் மரணம் உனக்கு ஒரு நாள் உண்டிட்டார். நம்ம ஜீவன் எப்ப போவோம் நமக்கே தெரியாது. எனக்கு ஜீவனை கொடுத்தியப்பா, உனக்காக நாமத்தை போய் சொல்லுவேன். நானே உலகம் முழுக்க போய் சொல்லுவாண்டவரை எனக்கு ஜீவன். அவர் அன்புள்ள கைவண்டிக்கு 65 வயசு வரைக்கும் கர்த்தரை பாதுகாத்து நோய் நொடி வியாதி எதுவுமே இல்லாத நடத்தி வரான். எவ்வளவு அன்புள்ள மனுஷன் கைவிட்டுவான். பணம் பேசுவோம், பணம் பேச மாட்டான். ஆண்டவர் எந்த மனுஷன் சொல்லக்கூடிய கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மெய்யான தெய்வத்துக்கு அந்த மாணவர்களை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். செடிகளா திறக்கணும், மனக்கண்களா திறக்கப்படணும். இந்த மெய்யான உலகத்தில் அவர் தான் ரத்தம் சிந்தி நமக்காக உயிரோடு என்பது அது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொல்ல முடியும். அவர் நல்லவர், அவர் அன்புள்ள தெய்வம். அவர் நம்பின ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவ்வளவு நன்மையா செய்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல திருமணத்தை செய்து ரொம்பமா பெருசா ஆயிட்டார். பேத்திக்கு கூட திருமணம் பண்ண முடியாத உதவி செஞ்சிருக்கிறார். இதோட அன்புள்ள தெய்வம் பாருங்க, மாத்திரம் தான். அந்த அன்புள்ள தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள பொழுது ஏசப்பா வாழ்க்கையில கடவுள் குடிக்கிறாரா, சமாதானம் இல்லையா, உங்க பிள்ளைய கீழ்படிலையா, படிக்கலையா, நீங்க மனுஷனுக்கு சொல்லாத கடவுள் பிரச்சனையா, இயேசுகிட்ட நீங்க முறையிடுங்க. அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம், கண்ணீரை கிடைக்கிற தெய்வம், வாசம் பண்ற கவலை தட்டுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். ஏன் கவலைப்படுற, ஏன் துக்கப்படுற, என்னை நோக்கி பார்த்த மகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை என்றார். அந்த இயேசுவை தான் நாங்கள் அறிவிக்க வந்திருக்கிறோம். இந்த மெய்யான தெய்வத்தை பண சொத்தை அவர் கேட்கிறேன், உள்ளத்தை தான் கேட்டார், உள்ளத்தை தான் கேட்டார் இயேசு. நான் உள்ளத்தை தான் ஏசப்பா கொடுத்தேன். ஆனா அறிவியாத பாடலாம் பாட முடியாது. ஏசப்பா ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாருங்க, உலக பாட்ட பாடிந்த என்ன, ஏசப்பா பாட்ட பாடும்படியா என்ன பண்ணாரு, உதவி செய்திருக்கிறார். அந்த இயேசு நீங்க ஏற்றிக் கொள்ளும் போது சமாதானம். நம்மளுக்கு சொத்து இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், பாஸ்தி இருக்கலாம், கணவர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், உடன்படுற சகோதரம் எல்லாம் இருக்கலாம். ஆனா சமாதானம் இருக்கிற வாழ்க்கையில இந்த சமாதானம் யார் தர முடியும்? ஏன் நம்ம வாழ்க்கையில வந்தா சமாதானம் வரும்? இல்லைன்னா ஒரு நாள் ஜீவிக்க முடியாது. போயிட்டாருன்னா சமாதானமே போச்சு. கூடவே நீங்க அந்த சொல்லி நாங்க கூப்பிடுவோம். அந்த அன்புள்ள கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில சமாதானம், குடும்பத்துல பிரச்சனையா ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொத்தெல்லாம் கேட்கல, உங்க உள்ளத்தை தான் கேட்டார். உங்க உள்ளத்தை தான் ஏசப்பா கேட்டார். அவருக்கு நீங்க இடம் கொடுங்க, என் ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்னாடி எல்லாம் கூட கொடுக்கப்படுங்க. அவர் ராஜ்யத்தை நம்ம கேட்கும் போது நமக்கு நிச்சயமான சமாதானத்தை தருவார் ஏசப்பா. சாட்சி கேட்ட நீங்க இப்ப எனக்கு நல்ல சம்பவம் இயேசு ஏற்றுக்கொண்ட போது நல்ல சமாதானம், நல்ல சந்தோஷம், நல்லா வைத்துக்கிறார் ஏசப்பா. அவரை நாங்கள் நோக்கி பார்த்து எப்போதை கூப்பிடும் போது அருமையான காரியங்களை இயேசு செய்தார். நான் செய்யும் காரியம் பயங்கரமா ஏற்கொண்டார். இந்த அன்புள்ள தெய்வத்தை நீங்க ஏற்றுக் கொள்ளணும். அவர் உங்க வாழ்க்கையில வந்தாருன்னு போதும், நித்திய சமாதானம். இந்த சாட்சியை கேட்ட நீங்க உங்க உள்ளத்தை மாத்திரம் இயேசுக்கு கொடுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ இயேசு வண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. இப்போ இயேசு வண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. கொஞ்ச காலத்திலே பாதத்தை முத்தம் செய்தார், இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தார். தேவ கோபத்துக்கு தப்பித்து நீ கொள்வாய், தேவ
உன் இதயத்தை அவரிடம் தான். இயேசு இதயத்தை கேட்கிறார். இதோ வாசப்படுவேன் என்று கதவை தட்டுகிறேன். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அவளுக்கு நான் பிரவேசிக் பண்றார். இயேசுவை இருந்ததான் மாத்திர கேட்டுக்கிறார். இந்த ஆளுமையை கேட்ட சாட்சிய கேட்ட நீங்க இந்த உள்ளத்தை இயேசுக்கு கொடுங்க. இந்த உள்ளத்தை கொடுக்கும் போது எல்லா சமாதான சந்தோஷம் நிம்மதி உங்களை தேடி கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.